Hello students, இன்னைக்கு நம்ம இன்ட்ரடக்ஷன் டு அட்வர்சியல் சர்ச் அண்ட் கேம் தியரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் சர்ச் வர்சஸ் அட்வர்சியல் சர்ச்னா என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும் பார்த்தோம். கிளாசிக்கல் சர்ச் இஸ் பிஎஃப்எஸ் or A star search. An agent operates in a single agent environment. அதாவது ஒரு ஏஜென்ட் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபைண்டிங் தி பெஸ்ட் ரூட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி, இது ஷார்ட்டஸ்ட் பாத் என்னன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு வி யூஸ் ஏ ஸ்டார் ஆர் பிஎஃப்எஸ் சர்ச். சரியா? அட்வர்சியல் சர்ச்சில் தேர் வில் பி டூ பீப்புள் இன்வால்வ், டூ ஆப்பனன்ஸ். பீப்புள் கிடையாது, ஒன்று ஏஜெண்ட்டாக இருக்கலாம், ஒன்று ஹியூமனாக இருக்கலாம். இது எந்த மாதிரி கேம்ஸு? பிளேயிங் செஸ்ஸு, Tic-Tac-Toe மாதிரி 2-player games. Okay, you are not alone, you are up against an intelligent opponent whose explicit goal is to make you lose. ஒரு மூவ் நம்ம பண்ணும்போது ஆப்போசிட்டில் அவங்க ஆப்ஷன்ஸ் டிஃபர் ஆகும், அவங்க மூவும் டிஃபர் ஆகும். இதுதான் அட்வர்சியல் சர்ச்சோடைய கீ டிஃப்ரென்ஸு. ஓகேவா? இந்த மாதிரி என்வாயன்மெண்ட்டில் தான் adversarial search யூஸ் பண்ண முடியும். ஓகே, adversarial search methods provide mathematical framework for an AI agent. முன்னாடி வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு சர்ச் ஆப்ஷன் ஏதாவது பண்ணணும்னா ஏ ஸ்டாரோ பிஎஃப்எஸோ பண்ணுறோன்னா அதுக்கு இட் வில் கன்வெர்டட் டு அ மேத்தமேட்டிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சராக மாற்றி அதுக்கப்புறம் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இங்கே அதே மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு இட் வில் மூவ் ஸோ தட் இட் கேன் இம்ப்ளிமெண்ட். ஓகேவா? வாட் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் ஆர் வி சால்விங்? அட்வர்சியல் சர்ச்சை வச்சு AI primarily targets games defined by 4 key properties. 4 ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அப்போ தான் இந்த அட்வர்சியல் சர்ச் யூஸ் பண்ண முடியும். One is deterministic, second is fully observable, third is 2-player, fourth is zero sum. Deterministicனா randomness இருக்கக்கூடாது, no randomness. லைக் இப்போ டைஸ் உருட்டுறோன்னா என்ன நம்பர் வரும்னு தெரியாது, கார்ட்ஸ் போட்டோன்னா என்ன கார்டு வரும்னு தெரியாது. ஸோ தட் இஸ் ரேண்டம் கேம்ஸ். இதில் அட்வர்சியல் சர்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஓகே, the outcome strictly depends on player moves. செஸ்ஸு இந்த மாதிரி இதில் தான் இது யூஸ் பண்ண முடியும். செகண்டு, fully observable. Both players can see the entire state of the board at all times. அதான் fully observable. 2-player, exactly two opposing players. Human versus agent, AI agent compete against each other. இந்த மாதிரி கேமில் we can implement. Zero sum na it's pure competition. If one player gains is directly equal to opposing players loss. அதாவது if player 1 winsனா player 2 loses automatically. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அட்வர்சியல் சர்ச்சை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எப்படி பண்ணுறாங்க? தெர் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் அ கேம். அது என்னன்னா, இட் இஸ் டிசைன் ஃபார் காம்படிட்டிவ் என்வாயன்மெண்ட் அண்ட் இட் ஆக்டிவ்லி மினிமைஸ் யுவர் ஸ்கோர். அதான் கோல். ஓகே, இது என்ன யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா, மேத்தமெட்டிக்கலி மாடல் யூஸிங் state space, legal actions, transition rules, initial states, terminal conditions and final scores. இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூ வில் ஹேவ் டு ப்ரிப்பேர் அண்ட் ரைட். நான் இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, மினிமேக்ஸ் அல்காரிதம் இஸ் யூஸ்ட். எப்படி பெஸ்ட்டு மூவ் அது யூஸ் பண்ணது சூஸ் பண்ணது ஏஐ ஏஜென்ட்னா, it is using Minimax algorithm. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் and watch the next video, Minimax algorithm.
தேங்க்யூ.